ஒன்று நல்லா நீங்க என் தம்பி தங்கைகள் புரிஞ்சுக்க. கரமென நீண்ட பூமி தாயின் மரங்களை வெட்டினோம். ரத்த நாளங்களாக ஓடுகிற நதியை அள்ளி தின்னோம். தலையென உயர்ந்து நிற்கும் மலையை இப்ப நொறுக்கிறோம். இப்ப ஆத்து மணலை வித்து தின்னாச்சே, கடைசியா மலை மணல், எம் சாண்ட், இங்கிலீஷ்ல பேர் வச்சுட்டான். எம் சாண்ட். மலையில் இருந்துதான் உனக்கு அருவி, அருவிதான் ஆறு, ஆறுதான் நீரு, நீருதான் சோறு, வயிறு, உயிர், வாழ்க்கை. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப மலையை நொறுக்கிறான். நாங்க குவாரி வச்சிருக்கோம், பெரிய வெங்காயம் இருக்கு. இவன் பாட்டன் தான் பல லட்சம் ஆண்டுகளுக்கு, பல கோடி ஆண்டுகளாக இயற்கை உனக்கு கொடையாக கொடுத்தது ஆறு, மணல், மலை. உன்னால மணலை உருவாக்க முடியாது ராஜா, உன்னால மலைகளை உருவாக்க முடியாது. உன்னால உருவாக்க முடியாத நீ அழிக்க கூடாது, அழிக்க கூடாது. அண்ணல் காந்தியடிகள் என்ன கற்பிக்கிறாரு? இந்த பூமி தாய், நம் இயற்கை அன்னை எல்லா உயிர்களுக்குமான தேவையை தந்து விடுகிறார். எல்லா உயிர்களுக்குமான தேவைக்கும் தந்து விடுகிறார். ஆனால் மனிதனின் பேராசைக்கு தர முடியாமல் தவிக்கிறான். புத்தன் என்ன கற்பிக்கிறான்? ஒரு பூவில் தேனை உண்ண வருகிற வண்டு அந்த பூவுக்கு எந்த சேதத்தையும் ஏற்படுத்தாமல் தேனை உண்டு திரும்புவது போல மனிதர்கள் நீங்கள் இயற்கையை பயன்படுத்திக்கிறீங்க. ஆனா எப்படி பண்றான்? எப்படி இருக்கு பாருங்க. மலையை நொறுக்கிறான். இவனால உருவாக்க முடியுமா? நம்ம தாத்தன் பாட்டெல்லாம் வீடு கட்டி வாழலையா? இப்படி ஆத்து மணல் அள்ளி தின்னு மலையை நொறுக்கி வச்சு போனானா? உனக்கு என்ன கோடி கோடியா வங்கியில பணம் போட்டானா? இல்ல ஆடிக்காரன் அம்பாக்காரன் உனக்கு ஒரு கார் வச்சுட்டு போனானா? இல்ல, அவன் உனக்கு ஏரியை அப்படியே வச்சான், கம்மாயை அப்படியே வச்சான், மரத்தை அப்படியே வச்சான், மலைகளை அப்படியே வச்சுட்டு போனான். ஏன்? இந்த உலகம் ஒண்ணு இல்ல, வருங்கால தலைமுறைகள், வருங்கால சந்ததியினரோடது. நீ வாடகைக்கு வாங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஒரு வாடகை வீட்டுக்காரன் வீட்டு உரிமையான இடத்தில் எப்படி பத்திரமாக வீட்டை ஒப்படைத்து விட்டு செல்வானோ, அப்படி இந்த பூமியை வருங்கால பிள்ளை இடத்துல நீ பத்திரமா படிச்சுட்டு போகணும். இந்த தலைமுறையிலே நீ வாழ்ந்து தீர்த்து விடுவதற்கு பூமி உனக்கானது அல்ல. மழை போனா என்ன காசு, ஆறு போனா என்ன காசு இல்ல. ஒரு காலகட்டத்தில் இனி வாழவே முடியாது என்கிற நிலை வரும்போது மாபெரும் புரட்சி, கிளர்ச்சி இந்த நிலத்தில் வெடிக்கும். அன்னைக்கு எவனும் எதிர் நிற்க முடியாது. கார் இல்லை என்று எந்த தேசத்திலும் புரட்சி வந்ததில்லை. ஆனால் நீரும் சோறும் இல்லை என்றால் எந்த தேசத்திலும் புரட்சியை கட்டுப்படுத்த எவனும் இருந்ததில்லை. எங்களை கைவிட்டுறாதீங்க, உங்களை காப்பாத்த ஆள் இருக்காது. இது எந்த குலசாமி மேல சத்தியம்னாலும் நான் சொல்றேன். நம்பனா நம்பு, நம்பாட்டி போ. ரொம்ப நாளும் நாங்களும் கத்த முடியாது. உடம்புல தெம்பு இருக்குது, அந்த காலத்துல கொஞ்சம் அதிகாரத்தை கொடுங்க, எந்தையாவது பண்ணி இந்த நாட்டை சரி பண்ணி விட்டு போறோம். இல்லைன்னா உங்களோட சேர்ந்து நாங்களும் அழுதுட்டு சாக வேண்டியதான்.